ஹலோ. நிறைய பேர் வந்து சவுதி அரேபியாவில் கேப் அக்செப்ட் பண்ணுவாங்களான்னு கேட்குறீங்க. சவுதி அரேபியா பொறுத்த வரைக்கும் கேப் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. கேப் வந்து எவ்வளோ இருந்தால் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா 1 இயர் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் மேலே கேப் இருந்தால் அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க. ஸோ மினிமம் வந்து நமக்கு வந்து ஒரு 6 மந்த்துக்குள்ளே 6 மந்த் பீரியட்குள்ளே நமக்கு கேப் இருக்குன்னா அது வந்து ப்ராப்ளம் கிடையாது, அதை அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ 6 மந்த் அண்ட் அபோவ் வந்து கேப் இருக்குது, அந்த டைம் வந்து நம்ம அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அண்ட் வந்து நமக்கு வந்து ப்ராசஸ்லேயுமே உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் வரும், இந்த கேப் இருந்தது அப்படின்னா. ஸோ என்ன ப்ராசஸில் ப்ராப்ளம் வரும்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு சவுதி அரேபியா பொறுத்த வரைக்கும் நீங்கள் டேட்டா ஃப்ளோ பண்ணுவீங்க. டேட்டா ஃப்ளோ பண்ணதுக்கப்புறம் எலிஜிபிலிட்டி பண்ணும்போது கண்டிப்பாக 6 மந்த்துக்கு மேலே இருக்கிற கேப்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணுறது சம்டைம்ஸ் வந்து எலிஜிபிலிட்டி நம்பர் ஜென்ரேட் ஆகாது. ஸோ இதுவுமே ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ வந்து சவுதி அரேபியாவுக்கு அப்ளை பண்ண போகிறவங்க மோர் தென் 6 மந்த் கேப்பில் அப்ளை பண்ணாதீங்க. ஸோ இப்போ ஜாப் வந்து ரிசைன் வச்சிட்டிங்க அப்படின்னா ஸோ அதே டைமில் நீங்கள் ஜாப் விட்டோம் உடனே அப்ளை பண்ணி ப்ராசஸ் டக்கு முடிக்கிறது பெட்டர். கேப் வச்சுட்டு நீங்கள் ரிசைன்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதுக்கப்புறமும் நடுவில் கொஞ்ச நாள் டைம் எடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ லேட்டாக அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் கேப் வந்து அப்ளை பண்ணுறது வந்து ப்ராப்ளமாகவே இருக்கும். ஸோ மோஸ்ட்லி சவுதி ட்ரை பண்ணுறவங்க ரிசைனிங் பீரியடில் அந்த நோட்டீஸ் பீரியட் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டே டேட் ஆஃப் ஃப்ளோ அட்டஸ்டேஷன் எலிஜிபிலிட்டி ப்ராசஸ் நெக்ஸ்ட் வந்து கிளாஸஸ் எல்லாமே இதெல்லாம் பண்ணிடுறது பெட்டராக இருக்கும். அண்ட் எலிஜிபிள் நம்பர் ஜென்ரேட் பண்ணிட்டால் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ கேப் இருக்குன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த கேப்ஸை எப்படி கிளியர் பண்ணுன்றதை நான் என்னோடய நம்பருக்கு கொடுக்குறேன், நான் அதை கான்டாக்ட் பண்ணி கிளியர் பண்ணிக்கோங்க.